உங்க குழந்தை மூக்குல மூச்சு விடாம வாயில மூச்சு விடுறாங்களா? இது மவுத் பிரீத்திங் ஹேபிட் சொல்லுவோம். இந்த மவுத் பிரீத்திங் ஹேபிட் எதனாலலாம் வருதுன்னா, நேசல் கன்ஜஷன் இல்ல நோஸ்ல ஏதாவது பிளாக் இருந்தாலோ இல்ல அடினாய்ட்ஸ் டான்சில்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா நேசல் பிரீத்திங் இல்லாம மவுத் பிரீத்திங் ஹேபிட் வரும். இதனால என்ன ப்ராப்ளம்னா, மவுத்ல பிரீத் பண்றதுனால அவங்களோட ஃபேஸோட டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது. லாங் ஃபேஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அதாவது ஃபேஸே லாங் ஆகுது. பேலட் ஹை ஆர்ச்ட் பேலட் சொல்லுவோம். நேரோ மேக்ஸிலா, இந்த அப்பர் ஜாவே நேரோ ஆகி பல்லு வந்து இடுக்கு பல் மாதிரி முளைக்கும். லோவர் ஜா உள்ள போயிடும். ரெட்ரோக்னாத்திக் மேண்டிபிள். லிப் இன்காம்பிடன்ஸ், மேல் பல்லு உதடும் கீழ் உதடும் டச் ஆகாது. இதனால ஸ்பீச் டிஃபிகல்டிஸ் வரலாம். அதான் நம்ம ரெண்டு லிப்ஸையும் டச் பண்ற வேர்ட்ஸ் சொல்றோம்ல, பி பி இந்த மாதிரி வேர்ட்ஸ் அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. மவுத் பிரீத்திங் இருக்கனால அவங்க எப்பவுமே டயர்டாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்லீப்பி ஐஸ், கண்ணு தூங்கி எழுந்த மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மவுத் பிரீத்திங் இருந்தால் உடனே ஃபர்ஸ்ட் இஎன்டி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நேசல் ரீஜன்ல ஏதாவது பிளாக்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிச்சு இஎன்டி டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இஎன்டி டாக்டர் உங்களுக்கு எந்த பிளாக்ஸும் இல்லை, இது ஹேபிச்சுவல் மவுத் பிரீத்திங்னு அவர் சொல்லிட்டாருன்னா நீங்க டென்டிஸ்டை கன்சல்ட் பண்ணி இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களோட குழந்தையோட ஜா டெவலப்மெண்ட்க்கு சின்ன வயசுலயே அதை கிளியர் பண்ணிடணும். ஜா க்ரோத் முடிஞ்ச அப்புறம் நீங்க வந்தீங்கன்னா ட்ரீட்மெண்டோட ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்டென்சிவா இருக்கும். சர்ஜிக்கல் கரெக்ஷன் அந்த மாதிரி போயிடும். குழந்தை மவுத் பிரீத் பண்றாங்கன்னா நீங்க பாத்தீங்கனாலே உடனே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிடுங்க.